சிம்ம ராசி நேர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக எல்லா விதத்திலும் பிரச்சனை. சனி பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக 2.5 வருஷம் படாத பாடுபடுத்தினார். அதே 1.5 வருஷம் கேது 2ஆம் இடத்துல இருந்து எங்கேயுமே எந்த இடத்துலயுமே வெளிப்படையா அவங்களால பேசவே முடியல. நீதி, நேர்மை, உண்மை கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருப்பேன் அப்படிங்கிற கேரக்டர்ல உள்ள உங்களை எந்த இடத்துல தப்பு நடக்குன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை கூட நீங்க என்ன பண்ண வேண்டிய சகித்து கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனாங்க. இதை யாரெல்லாம் சகித்து கொள்ளவில்லையோ அவர்களை இடமாற்றம் பண்ணுவது அல்லது மன அழுத்தத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துவது என்று நிறைய பிரச்சனை உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கும். இன்னொரு விஷயம், எங்கேயாவது பணம் கொடுத்தேன் அந்த பணம் எனக்கு திரும்ப வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சிம்மராசினியர்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப வரும். 3 வருஷம் ஆச்சுங்க. நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் அவர் சட்டப்பையில் உள்ளதை நான் எடுப்பேன், என் சட்டப்பையில் உள்ளதை அவர் எடுப்பாரு. நாங்க 2 பேரும் அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஒரு பொருளாதாரத்துக்காண்டி வீட்டில் உள்ள நகையை அடமானம் வச்சு கொடுத்தேன் அவருடைய தேவைக்காண்டி. இப்ப என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, கொடுத்த பணம் திரும்ப வர மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தத்துல பல சிம்ம ராசி பெண்களும் இருக்கீங்க, ஆண்களும் இருக்கீங்க. அப்ப இந்த லாக்ல ரிலீஸ் கிடைக்குமானா கோச்சார கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணம் கொடுத்த பணம் திரும்ப வருமா, பொருளாதாரத்தில் ஏற்ற வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் விருச்சக ராசியிலேயோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மீன ராசியிலேயோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் கடக ராசியில் அமர்ந்திருந்தால் உறுதியாக மீளவே முடியாதுங்கிற கொடுத்த கடன் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் வழியமைத்து கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல இப்ப இந்த சிம்ம ராசியில பூர நட்சத்திரக்காரங்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த 2025 மே மாசத்துல இருந்து ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், எப்படி வாழ்றோன்னே தெரியாம வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. வாழ்க்கையில அவ்வளவு அழுத்தம். கணவர் பாடா படுத்துவார். நீங்க உங்க குடும்பத்துக்காண்டி காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு வீட்டு வேலை பார்த்து செஞ்சு நீங்க உங்களுடைய அடிப்படை வேலைகளையும் பார்த்து வேலைக்கும் போய் நீங்க சம்பாரிச்சு வந்து வீட்டுல கொடுத்தா சவுடால பேசுவாங்க உங்க வீட்டுக்காரு. நீ என்ன பண்ண, நீ என்னம்மா செஞ்ச, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதேதான் உங்களுடைய சிம்மராசியில உள்ள நம்முடைய ஆண்களுக்கும் நைட்டும் பகலும் வெறும் 3 மணி நேரம் தூங்கிட்டு 19 மணி நேரமும் அயராது உழைச்சு வீட்டுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் தூங்கலாம் பார்த்தா எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நீ அப்படி கொடுக்குறோம், வீட்டுல அதை பண்றாங்க, என் வீட்டுல இதை பண்றாங்கன்னு உங்களை தேவையில்லாத, அதாவது ஒரு உப்புக்கு புளிக்கும் கூட உதவாது. ஓகேவா? அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை பெரிய விஷயமாக்கி பிரம்மாண்டமாக்கி உங்களை எப்படி இந்த துணியை துவைச்சு புழிஞ்சு எடுப்பாங்களோ அதே மாதிரிதான் உங்களுடைய வீட்டுல உள்ள உங்களுடைய மனைவி உங்களை புழிஞ்சு எடுத்திருப்பாங்க. அப்ப எதுக்கு வாழ்றோம்னு தெரியலங்கிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு எப்ப வரும்னா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட, தன்னுடைய இரத்த உறவுகள் கூட புரிந்து கொள்ளவில்லை என்றால் மட்டும்தான் எதுக்குடா அந்த வாழ்க்கை வாழ்றோங்கிற எண்ணம் வரும். ஆனா எதையும் சமாளிச்சு பல அன்பர்களுக்கு பாதுகாப்பா இருந்து பல பேருக்கு வாழ்க்கையை பாதை வழிகாட்டிய உங்களுக்கு இப்போ உங்களுடைய பாதையை, சரியான பாதையை நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு இங்க ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மை. சோ இப்ப இந்த பிரச்சனை முடிவு வருமா, புரிந்து கொள்ள செய்வாங்களா, அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாமையாச்சும் இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு உறவுகளால் தொல்லை இருந்தால் தொல்லை விலகும், நட்புகளால் தொல்லை இருந்தால் நட்பின் தொல்லை விலகும், நலனே ஏற்படும், நன்மையே ஏற்படுங்கிறது உண்மை.
பிரிந்து போக வேண்டும், நீயும் நானும் வேறு என்று பிரிய நினைத்த உறவு கூட சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கிரகங்கள் உங்களை ஆளுமைப்படுத்த போகிறது என்பது உண்மை. சிம்மராசி என்பவர்களை யாராவது வீடு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை நீங்க எடுத்துடலாம். ஏங்க நாங்க செலவு கூட ரூபா இல்லாம இருக்கோம். ஒரு என்ன சொல்றோம்னா அடிப்படை தேவை கூட ரூபா இல்லாம இருக்கோம். நாங்க எப்படிங்க வாங்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்குறதுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதை வாங்குறதுக்காக ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொகை ஒரு சிறு தொகையா இருந்தாலும் சரி, நான் இந்த மாசத்துல மார்ச் மாசத்துல நான் வீடு கட்டுறதுக்காக இந்த பணத்தை எடுத்து வைக்கேன். அது 100 ரூபாவா இருக்கட்டும், 10,000 ரூபா இருக்கட்டும், லட்சமா இருக்கட்டும். ஸோ மேபி எனி ஒன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு தொகை உண்டில் ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. மரப்பெட்டியா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மராசிக்கு மரப்பெட்டியில பணம் வச்சால் சேமிப்பு என்பது இரட்டிப்பாகும் என்பது உண்மை. ஓகே, பணம் ரெண்டா குட்டி போடுன்னு நான் சொல்லவில்லை, சரியா? நீங்க பணத்தை வச்சீங்கன்னா பண ஈர்ப்புன்னு சொல்லுவோம். அந்த ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். உங்களுக்கு நல்ல பணம் பொருளாதாரம் இயங்கும், வெற்றி பெறும் என்பது உண்மை. ஸோ அப்ப இந்த மாதம் என்னுடைய சிம்மராசி அன்பர்கள் உறுதியாக பணத்தை எடுத்து வைப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல டிராவல் பண்ண போறார். அப்ப 8ல டிராவல் பண்ணும்போது தேவையில்லாத நபர்களுடன் இணைந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, அல்ல தேவையில்லாத நபர்கள் உங்களுக்கு நைட் நேரத்துல பகல்ல எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி உங்களை அங்க வா இங்க வான்னு சொன்னாங்கன்னா அவங்க கூப்பிடுறதா நீங்க என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணாதீங்க. நேரடியாக வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் இந்த பஞ்சாயத்தை மட்டும் முடிச்சு விட்டுருங்க, நீங்க பார்த்து எனக்கு முடிச்சு விட்டாதான் நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க தான் கரெக்டா பேசுவீங்க, நீங்க தான் நேர்மையா பேசுவீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய செயல்பாடுல மாத்தி அமைக்கிறதுக்கு உங்களை உசுப்பேத்தி விடுவாங்க. உங்களை அப்படியே மாயத்தை உருவாக்குவாங்க. எப்படி வந்து மீனுக்கு வந்து தூண்டில ஒரு புழுவை வச்சு, அதாவது உணவை வச்சு போட்டா அந்த மீன் எப்படி வந்து சிக்குங்கிறத எப்படி மீன் பிடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஸோ அதே போலதான் அசால்ட்டாக உங்களை எந்த இடத்துல அழுது வாங்கினா அழுது வாங்குவாங்க, அதாவது உங்களுடைய உயர்வை ஏத்தி காட்டி வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல கவனம் தேவை. மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை நிறுத்திக்கோங்க. ஸோ நீங்க உணர்ச்சிப்பட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களை கூட்டு போன ஒரு வெளியே போயிடுவாரு, கூப்பிட போன நீங்க மாட்டிக்கிறீங்க. ஸோ இதுல கவனமா மட்டும் இருந்தீங்கன்னா போதும். அதே போல சிம்மராசி என்பர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றேன், கண்டிப்பா கடைபிடிங்க. வண்டியில போகும்போது அவங்க பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இதுல அதிகமா கோவப்படுற சிம்மராசிக்காங்க தான். நீங்க வண்டி நல்லா ஓட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க, பின்னாடி எவனா ஹார்ன் அடிச்சுட்டே வந்தாலும் வண்டி நிப்பாட்டி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கிற தைரியமும் ஒரு என்ன சொல்றேன்னா மனசுல உள்ள வெளிப்படையா பேசக்கூடிய தன்மையும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனா இந்த மாதத்தில் அப்படி தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஒருத்தன் வந்து பண்ணிட்டே வந்தானா ஒண்ணுமே பண்ணாதீங்க. வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டு ஐயா நீ போ, என்ன பண்ணு நீ போ, நான் உனக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு ஒதுங்கிருங்க. அவனை ஏன் ஹார்ன் அடிச்சேன்னு கேட்காதீங்க, எதுக்காண்டி இப்படி பண்ணுன்னு கேட்காங்க. ஏன்னா நீங்க கேட்கிறவனே வில்லங்கமானவன், உங்களை வம்பெடுக்கிறதுக்காக கிரகத்தால் அனுப்பப்பட்ட ஒரு என்ன சொல்றேன்னா நம்ம நாட்டுக்கு தொல்லைப்படுகிற தொல்லைகள். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸா விளையிருங்க. அவன் காட்டு போவான், நீங்க அடுத்து நீங்க காட்டு போகலாம். இது நீங்க கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா எவிடன்ஸ் வண்டியில நீங்க டிராவல் பண்றீங்க, நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா எல்லா எவிடன்ஸும் பக்கா வச்சுக்கோங்க. பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா வண்டி வாகனங்கள் ஓட்டுங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சிம்ம ராசி அன்பர்கள் சிரமம் இல்லாமல் சிறப்பாக வாழ இந்த மார்ச் மாசத்துல ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அகிலமும் உங்களுக்கு
சரணடையும் உங்களிடம் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது இப்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த மார்ச் 2026 உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத செக் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்பாங்க, எப்போ நம்மளுடைய கணவர் நம்ம கூடயே இருப்பாரு, பாசமா இருப்பாரு, எப்போ நம்ம குழந்தைகள் நம்மளுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்வின்னு வச்சா ஒரு மனிதனுடைய அடிப்படை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25-30 கேள்விகள். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமே ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஓகேவா? அதுக்கடுத்து தற்போது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க, நீங்க பிறந்த இடம், இதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்துல நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நீங்க எழுதி வச்சு கேட்டாலும் சரி, மனசுக்குள்ள கடகடகடகடன்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இது ஒரு விஷயம். சில அன்பர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க, எனக்கு ஜாதகமே எழுதல, எனக்கு என்னுடைய எழுத்தை வச்சு என்னுடைய பேரை வச்சு நான் ராசியை கணக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை நிறைய கேள்விகள் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கும் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மிக துல்லியமா கணக்கிட முடியும். அதற்கு பாத்தீங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியை நம்ம யூஸ் பண்றோம். இதை வச்சு உங்களுடைய நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க, உங்களோட கேள்வி என்ன, எல்லாத்துக்கும் துல்லிய பலன் சொல்ல முடியும். அதற்கு நீங்களும் உங்களுடைய பேரை, உங்களுடைய ஊரு, எந்த நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க, நம்ம சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க கிடையாது. நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ அப்ப வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நேர்ந்திருக்கட்டும் என வாழ்த்தி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.